ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு சின்ன கதை, கவிஞரோட மதிநுட்பம். கதையோட தலைப்பு, தாரா அப்படின்ற நகரத்தை போஜன் அப்படின்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனது அரசவையில் காளிதாசன் அப்படின்ற ஒரு மாபெரும் கவிஞர் இருந்தார். ஒருமுறை போஜராஜனுக்கு விபரீத ஆசை ஒன்று ஏற்பட்டது. அழகாக கவிதை எழுதுகிற காளிதாசனின் வாயால் தனக்கு ஓர் இரங்கற்பா பாடி கேட்க வேண்டும். இதுதான் அவரோட ஆசை. ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவரை நினச்சி பாடுறதுக்கு பேர் தான் இரங்கற்பா. சரஸ்வதி தேவியோட அருளை பெற்ற தன்னோட வாயால் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே பலிச்சிடும் அப்படிங்கிறது காளிதாசனுக்கு தெரியும். அதனால் மன்னனோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு உடன்படாமல் அரண்மனையை விட்டு அவர் வெளியேறி போயிட்டார். காளிதாசனை பிரிஞ்ச போஜ மகாராஜன் ரொம்ப துயரத்துக்கு உள்ளானார். துறவி போல வேஷம் போட்டுண்டு பல நாட்கள் காளிதாசனை தேடி அலைஞ்சாராம். கடைசியில் ராஜ்யத்தோட எல்லையில் காளிதாசன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாராம். பக்கத்தில் போய் அவருக்கு வணக்கம் சொன்னாராம். காளிதாசன் கேட்டாராம், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாராம். மாறு வேஷத்தில் இருந்த போஜராஜா, தாரா நகரத்துலேருந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா, அங்கே போஜராஜன் நல்லா இருக்காரா அப்படின்னு காளிதாசன் கேட்டாராம். அதுக்கு உடனே போஜராஜன் சொல்கிறாராம், ஐயோ அதை எப்படி நான் சொல்வேன், அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அவரை பற்றி சொன்னாராம். சொல்ல முடியாத ஒரு துயரோட தரையில் விழுந்த காளிதாசன் வாயில் எழுந்தது ஒரு இரங்கற்பா. இன்று தாரா நகரம் நிராதரவானது, பண்டிதர்கள் சமூகம் சின்னா பின்னமானது, ஏன்னா போஜராஜன் மரணமடைந்தான் அப்படின்னு அர்த்தம் வர்றபடி ஒரு கவிதையை எழுதினாராம். காளிதாசன் வாக்கு உடனே பலிச்சிடுது. அதுவரை நல்லா பேசின்னு இருந்த அந்த துறவி பொத்துன்னு தரையில் விழுந்தாராம். பலவீனமான குரலில், நான் தான் போஜராஜன் அப்படின்னு சொன்னாராம். காளிதாசன் சொன்னாராம், மகாராஜா இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு மனம் வருந்தி உடனே அந்த நிமிஷமே கவிதையை மாற்றி பாடினாராம். இன்று தாரா நகரம் மகிழ்வு பெற்றது. சரஸ்வதியும் ஆனந்தம் அடைந்தாள். பண்டிதர்கள் குதூகலமடைந்தார்கள். காரணம், போஜராஜன் மண்ணுலகில் மீண்டும் அவதரித்தார் அப்படின்னு பொருள் வர்றபடி ஒரு கவிதையை மாற்றி எழுதினாராம். போஜராஜனும் பிழைச்சின்ட்டாராம். பல காலம் காளிதாசனும் போஜராஜனும் அறிவாற்றல் மிகுந்த நண்பர்களாக கவிஞரும் ரசிகனுமாக வாழ்ந்து வந்தாங்களாம். கதை நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.